ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஸோ லைக் அண்ட் ஷேர் கைஸ், பார்ட் 2 கம்ப்ளீஷன். ஸோ லெஃப்ட் எடுத்தாச்சு, பார்ட் 3. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேளம்பாக்கம் வந்துடும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, நல்லா கரெக்டாக பார்த்துங்க. இங்கே ஒரு ரைட் எடுக்க போகிறோம். இந்த ரைட்டும் ரொம்ப குரூஷியலான ரைட்டு தான். இதெல்லாம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இங்கே நம்ம இங்கே இருக்கிறதால இதெல்லாம் தெரியும். லோக்கல் கிட்ட பேசி பேசி இதுதான் ரைட்டு. இதோ நிற்கிது நடுவில். இங்கே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வாட்டர் பாட்டில், தண்ணிலாம் வாங்கி வச்சிங்க. போகிற வழியில் ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன், இருக்காது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டு எடுக்கணும், எல்லா சைட்லேருந்து வருவாங்க. ஆனால் இந்த ரோடு இந்த ரைட்டு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டிராஃபிக் இருக்குது. இதுக்கப்புறமே டிராஃபிக்கா? நோ வே. சும்மா 1-2 கார் தான் போவோம், பார்த்துங்க. ஸோ இந்த ரைட்டு, இந்த இடத்த ஞாபகம் வச்சுங்க. ரைட்டு மாஸ் ஃபார்மசி கடை இருக்கும். ஸோ இந்த மாஸ் ஃபார்மசி தான் கரெக்டான இது. பார்த்து வச்சுங்க, இது ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கடை. எல்பிஹெச்ஹெச். ஸோ இதில் வந்து இந்தமாரி நீங்கள் ஸ்கிப்பிங்கே வேணாம், நானே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த ரோடு எடுத்தீங்கன்னா. ஃபஸ்ட் டைம் கம்மர்ஸ், டோன்ட் ஸ்கிப். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் போலீஸ் பப்ளிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலா, போலீஸ் அகாடமி. அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. போலீஸ் பப்ளிக் ஸ்கூல், போலீஸ்க்கான ஸ்கூல். போலீஸ் வந்து போலீஸோட ஸ்மார்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் நினைக்கிறேன். இதுதான். ஸோ டிராஃபிக் ஃப்ரீ. கொஞ்சம் தூரத்துக்கு டிராஃபிக் இருக்கும். நான் மெயினான டைம்ஸில் வந்தீங்கன்னா மேபி இந்த இடத்த வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஃப்ரீ தான். ஒரு 2:30 கிளம்பிருப்பேன்னு நினைக்கிறேன். அது பார்க்கணும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து இந்த இடமும் குரூஷியல் தான். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னா. லெஃப்ட்லாம் போகவே கூடாது. லெஃப்ட்லாம் போனீங்கன்னா எங்கேயோ ஐஐடியை நினச்சிக்கிறோம். அதெல்லாம் வேணாம், நேர் தான் ஃபுல்லாக. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட், திருப்பி ஸ்ட்ரைட். ஸோ அகேன் ஐம் டெல்லிங், பிவேர் ஆஃப் டூ-வீலர்ஸ். டூ-வீலர்ஸ் தான் இங்கே வந்து பெரிய தலைவலி. மற்ற யாரும் எதுவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் நிறையா வாட்டி வந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல லெஃப்ட்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அப்படியே இந்த ஸ்கிப்பே பண்ணாதீங்க. நீங்கள் மாட்டும் இதை அப்படியே பார்த்துட்டே போட்டுகிட்டே வாங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான் இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கீரை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லமே சென்னை ஸ்கூல். இங்கே ஸ்ட்ரைட் தான். இது லெஃப்ட் ரைட்லாம் போட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ். I-20 விட மாட்டேங்கிறாரு.
ஜங்ஷன் வரும். இந்த ஜங்ஷனில் நம்ம ரைட்டு போனால் ரொம்ப உள்ளுக்குள்ளே பூந்து போயிடும். அது ரைட்டு பொறுத்தவரையில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ரைட் எடுக்க தேவையில்ல. I-20 ரைட் எடுத்துச்சு, நம்ம ரைட் எடுக்க வேணாம். ஸ்பீட் பிரேக்கர் தான் மைனஸ் பாயிண்ட். பரவாயில்ல, ஸ்பீடு கம்மியாக போகும். ஸோ அகெயின் பாருங்க, 2 வீலர்ஸ்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. டக்குன்னு ரைட் வந்துடுவாங்க. ஏதாச்சும் கண்ணாடிலாம் வச்சுருக்காரு, ஹெல்மெட் ஆனால் போகல. கண்டிஷனாக வச்சுங்க. ஏன்னா ஸ்டெப்னி டயர்ஸ் அதான் வச்சுருக்கீங்களா? என்ன மாட்டாங்க மொபைல்ஸ் இவ்வளோ டிராஃபிக் வீக்கெண்ட்ஸில் வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா அவ்வளோதான். இதெல்லாம் பார்க்க சொல்லுங்களா? அதெல்லாம் டெம்பிள். ஸோ ஸ்பீடு ரொம்ப வேணாம் அந்த இடத்துல. 60-70 மெயின்டைன் பண்ணிங்க. இது ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கூல். இது வடலூர்லேருந்து நத்திரம் அங்கே கொண்டு போகும். இந்த கண்டிகை லெஃப்ட் வந்து நீங்கள் வடலூர்லேருந்து வரும்போது அந்த ரைட் எடுத்தோம். அந்த ரைட்டை வந்து நீங்கள் வடலூர் வந்து வரலாம். வடலூர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுற்று வரும். நம்ம ஒரு கடை இருக்குது, கொஞ்சம் காலியாக இருக்குது. நம்ம ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம். ஒரு சின்ன பிரேக். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்டாப், ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறதுக்காக. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டு. இந்த ரைட் எடுத்திங்கன்னா ரைட் எடுத்து போகலாம். ஆனால் ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா கிட்ட போயிட்டு வரோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா குரூஷியல் பாயிண்ட் ஒன்று வரும். இந்த இடத்த, இந்த கோயிலை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கோயில் ரொம்ப பழைய காலத்து கோயில். கோயில் பேர் பார்த்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரைட்டு. அந்த ரோடை ஃபாலோ பண்ண வேண்டியதான். இந்த மண் ரோடு நம்ம எடுக்க தேவையில்லை. அப்படியே ரைட்டு. greenery.
கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயிலுக்கு அடுத்து இன்னொரு கோயில் ஒன்று வரும். அந்த கோயிலேருந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான், ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் நான் சொன்னது அந்த கோயில். இந்த கோயிலேருந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்துல் கதார் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் முக்திவாக்கம். ஸோ இதுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக ரொம்ப சிவிலைசேஷன் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ரோடு தான், டிராஃபிக் ஃப்ரீ. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான்ப்பா. டூ வீலர்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ப்ளஸ் வேறு என்ன, வண்டி கண்டிஷனாக வச்சுங்க. வண்டி நம்ம அந்த ரூட்டில் போனீங்கன்னா என்ன எப்போ எங்கே சுற்றி ஹோட்டல் கடையும் என்ன சொல்கிறது சாப்பாடு கடையும் பஞ்சர் கடையும் இருக்கும். இதெல்லாம் இருக்காது. பஞ்சர்னா ஸ்டெப்னி கரெக்டாக வச்சுங்க, ஸ்டெப்னி மாற்ற தெரிஞ்சு வச்சுங்க, ஸ்டெப்னியை வந்து மாற்ற கற்றுக்குங்க. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் ஃபுல்லாக சிங்கிள் போயிட்டே இருக்குதுங்க. ஸ்குவேரில் போர்ட் காம்படிஷன். ஸோ ஐம் மெயின்டைனிங் அரௌண்ட் 80s, மைலேஜஸ் அரௌண்ட் 16. ட்ரிப்பை நம்ம வந்து இது பண்ணுவோம், ரீசெட் பண்ணுவோம். சிட்டிக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்குது. இது ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இது உங்களோட இதுதான். இதில் நீங்கள் ரைட் எடுத்து நேராக கூட வச்சுட்டு போயிடுவீங்க. சரியா, ரைட் எடுக்காதீங்க. ரொம்ப கச்சன்னு இருக்கும். லெஃப்ட் எடுத்துங்க. ஸோ இதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து நெல்லிக்குப்பம் ரோடு நினைக்கிறேன். நெல்லிக்குப்பம் ரோடு. இதுவும் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் டிராஃபிக் இருக்காது. சுற்றி டீசலுக்கு பார்க்குறவங்க வந்து இந்த ரூட் எடுக்குது. அது ரெண்டும் ஒன்று தான். டீசல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறதும் வந்து கீர் கட் கிராச் எல்லாமே இருக்க தான் செய்யணும். இந்த ரூட்டு போகிறவங்க இதில் வந்து இது கொஞ்சம் சுத்த மாதிரி தான் தெரியும். பட் டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. என்ன வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாம்பரம், இந்த வேளச்சேரி ரோடு, அப்புறம் இந்த
கேம்பரோட ரைட்டு அதை தவிர மற்றவங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் டிராஃபிக்கே கிடையாது. எல்லா வாட்டி ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி இந்த ரூட் இல்லைன்னா அந்த ரூட், இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு ரூட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். ஸோ அண்ணா நகர், முகப்பேர், இந்த வண்டலூர் டிராஃபிக் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரூட் எடுத்துக்கோங்க. வெரி வெரி 4-way road. ஸோ அகெயின் கீப் அன் ஐ ஆன் 2 wheelers. ரொம்ப ரிலாக்ஸாக ஓட்டாதீங்க, ஷார்ப்பாக ஓட்டுங்க. ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம். அரௌண்ட் 90s now. பார்த்து போங்க, கேர்ஃபுல்லாக போங்க. 2 wheelers மட்டும் கண்ணு வச்சுங்க. லெஃப்ட் ரைட் எடுக்க தேவையில்லை, லெஃப்ட் தான். பேட் வெரி பேட். கீகர் ரொம்ப ஸ்லோ. Like and share guys, please. பர்டிகுலரான பீப்புளுக்கு தான் இது தேவைப்படும். லெஃப்ட், அந்த லெஃப்ட் போகக்கூடாது. இது ஒரு புஷ்வான பாயிண்ட் தான், ஸ்ட்ரெயிட் தான். தாத்தா எப்படி இருக்கீங்க? ஓகே, எவ்வளோ நக்கெல்லாம் நின்று இருக்கீங்க. மைசூடா பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் செம்ம ஸ்பீடு ஜம்மு. ஸோ ஐம் டச்சிங் அரௌண்ட் 100. காலியாக இருக்கிறதால இதில் வர மீடியம் வர இல்லை. அதனால் ஹண்ட்ரட்ஸ் ஷாக்கர் ஜாபர்ஸ் கூட்டு மாத்திரம் நல்லா ஆயிடுச்சு. டக்கு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. கொட்டம் மேடு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ரைட்டு, அதாவது இந்த ரோடு அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான்.
அடுத்த பாயிண்ட்டு. ஸோ மேலே போட்டுருக்கு பாருங்க, ரைட் எடுத்தால் செங்கல்பட்டு. ஸோ இந்த ரோட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்ட பார்ட் 4, வண்டலூர் எஸ்கேப்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த பார்ட் 3 கரெக்ட், பார்ட் 4 கிடையாது, பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வரும். ஸோ இதோட இந்த இடத்தோட நம்ம முடிச்சுக்கலாம் எண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜி, ஷேர் பண்ணுங்க. இந்த ரைட் வீடியோ நான் போட போகிறதில்ல, அந்த லிங்க் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்துங்க. இந்த ரோடு வரும், இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் கூட. ஸோ இந்த ரைட்டு இதுதான், இது ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம செங்கல்பட்டு வந்துடும். அப்புறம் வேணுதான் நீங்கள் திருக்கழிக்குன்றம் வழியாகவும் போகலாம், சந்தை போட்டிருக்காங்க, கையில் வெயிட் போகலாமா. ஓகே, see you guys, bye bye, thank you, like and share, safe journey.